அபிரகாம் வணக்கம். திருப்பூரில் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகைக்காகவும் அவர் பிரச்சாரத்தை பார்ப்பதற்காகவும் கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் வெயிலின் தாக்கம் காரணமாக அடுத்தடுத்து மயக்கம் அடைந்து வருகிறார்கள். நேரம் செல்ல செல்ல மயக்கம் அடைபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போவது என்பது இன்னும் கூடுதல் ஒரு பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடக்கத்தில் 9-10 பேர் வரை மயக்கம் அடைந்தார்கள். அதற்கு பிறகு தற்போது வரை 20க்கும் மேற்பட்டவர்கள் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். மயக்கம் அடைந்தவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த தொண்டர்களுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் பரபரப்பு காணப்படுகிறது. 2 மணி அளவில் அவர் 2 மணி முதல் 5 மணி வரை அனுமதி கொடுத்திருந்த நிலையில் தற்போது மணி 4 மணி ஆகின்றது. தற்போது வரையிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு இன்னும் விஜய் வராத காரணத்தால் காலை முதலே கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருந்தது. விஜயை பார்க்க வேண்டும், விஜயனுடைய பிரச்சாரத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக காலை முதலே கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே வந்தது. நேரம் செல்ல செல்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் குழந்தைகள், பெண்கள் என பலரும் அதிக அளவில் வந்த காரணத்தால் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் அடுத்தடுத்து மயக்கமடைந்து வருகிறார்கள். அதில் அந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே போகின்றது. மொத்தமாக திருப்பூரில் 8 தொகுதிகள் இருக்கின்ற 8 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஆதரித்து விஜய் திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். இதற்காக அவர் காலையில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக கோவைக்கு வந்தார். அதற்கு பிறகு அங்கிருந்து கொச்சின் முதல் சேலம் 6 வழி சாலை வழியாக திருப்பூருக்கு பிரச்சார வாகனம் மூலமாக வந்து கொண்டிருக்கூடிய நிலையில் பெருமாநல்லூரில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் காலை முதலில் விஜயை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தனர். திருப்பூரில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் பெருமாநல்லூர் பகுதியில் காலையில் இருந்தே கூடியிருந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் அங்கு திரண்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அது ஒருபுறம் இருந்தாலும் கூட்ட நெரிசலால் அவதி ஒருபுறம் இருந்தால் மறுபுறம் வெயிலின் தாக்கம் காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த காரணத்தால் பொதுமக்கள் பலர் மயக்கமடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் கொடுக்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் கூட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் திடீரென்று தொடர்ச்சியாக மக்கள் அடுத்தடுத்து மயக்கம் அடைய தொடங்கினார்கள். தாவேகாவுடைய தொண்டர்கள், விஜய் பார்ப்பதற்காக கூடியிருந்த மக்கள் என அடுத்தடுத்து மயக்கம் அடைய தொடங்கினார்கள். இந்த எண்ணிக்கை தற்போது 20ஆக உயர்ந்திருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல விஜய் வர தாமதம் ஆக அடுத்த சில மணி நேரங்களில் இன்னும் மயக்கமடைதல் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் மயக்கமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். கோவை, சூலூர் தாலுகா வேட்பாளர் சுகுமார் கனியூர் சுங்கச்சாவடியில் விஜய் வரவேற்பதற்காக தன்னுடைய ஆதரவாளரோடு அங்கு காத்திருந்தார். அவரும் கூட்ட நெரிசல் மற்றும் வெயிலின் தாக்கம் காரணமாக மயக்கமடைந்தார். அவரையும் மீட்டு அவருடைய ஆதரவாளர்கள் அவரை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு வேட்பாளரே வெயிலின் தாக்கம் காரணமாக, அதாவது விஜயனுடைய வருகைக்காக காலை முதலே தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வேட்பாளரும் அவர்களோடு சேர்ந்து மயக்கம் அடைந்திருக்கூடிய நிகழ்வு என்பது கூடுதல் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சூலூர் தொகுதியுடைய வேட்பாளர் சுகுமார் மற்றும் 7 பெண்கள் உள்ளிட்ட 9 பேர் அதே போன்று பலரும் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். 20 பேர் வரை தற்போது மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்படுகிறது. ஏற்கனவே திருப்பூர் பூலுவப்பட்டி வரை ரோட் ஷோ நடத்தி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார் விஜய். இதற்காக இன்று மதியம், அதாவது 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ள நிபந்தனைகளோடு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் விஜய் இன்னும் வராத காரணத்தால் நேரம் ஆக மயக்கம் அடையக்கூடிய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே போகின்றது. 4 மணி ஆகக்கூடிய நிலையில் அவர் எப்போது வருவார் என்ற எதிர்பார்ப்பு அங்கு கூடியிருக்கக்கூடிய மத்தியில் எழுந்திருக்கின்றது. விஜயனுடைய வருகை காரணமாக ஏற்கனவே சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி அருகே வாகனங்கள் சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் வாகனங்கள் இருந்த பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். இப்படியாக அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், விஜயின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள், அதே போன்று அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என அனைவரும் அவதிக்குள்ளாகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்று தொடர்ச்சியாக விஜயனுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் மயக்கம் அடைவது, அதே போன்று நேரம் தவறி வருவது, இதனால் இது போன்ற விபரீதம் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே மாறி இருக்கின்றது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை என்று விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டது. அதற்கு பிறகு நேற்று ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் தற்போது அவர் பிரச்சாரம் திருப்பூரில் மேற்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். ரோட் ஷோவில் ஈடுபட இருக்கின்றார். இதற்காக சென்னையில் தனி விமானம் மூலமாக கோவை வந்து அங்கிருந்து ஒரு பிரச்சார வாகனமாக திருப்பூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் நேரம் செல்ல செல்ல அவருடைய தொண்டர்கள் மயக்கமடைந்து கொண்டே வருகிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது, அதாவது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்த நேரத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் தாமதமாக வருகிறார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் கூட நேற்று தினத்தில் தாவேகாவுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக கொடுக்கப்பட்ட நேரம்
இதற்காக இருக்கக்கூடிய நிபந்தனைகள் மற்றும் இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வுகள் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், பள்ளி மாணவ மாணவிகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து சமூக வலைதளம் மூலமாக தொலைக்காட்சி நேரலையில் கண்டு பார்க்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதையும் பொருட்படுத்தாமல் அங்கு வரக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. காலை முதலே பல மணி நேரமாக அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கட்சியினுடைய தலைவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது எந்த மாவட்டத்துக்கு செல்கிறாரோ என்று எப்போது பிரச்சாரம் மேற்கொள்கிறாரோ அதற்கு முந்தைய நாளே அந்த பகுதிக்கு சென்று அங்கு தங்கியிருந்து அடுத்த நாள் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்திற்கு முன்னதாகவே சென்று அல்லது சரியாக அந்த நேரத்தில் சென்று பிரச்சாரம் மேற்கொள்வது வழக்கம். ஆனால் விஜய் இது போன்ற நடைமுறை பின்பற்ற மாட்டுகிறார் என்ற கேள்வி என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதன் விளைவாக தான் இது போன்று மணிக்கணக்காக தொண்டர்கள் காத்துக் கொண்டிருப்பது, அதனால் மயக்கம் அடையக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்படுவது போன்ற இது போன்ற அசம்பாவிதங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே மாறி வருகிறது. 2 மணி முதல் அவர் 5 மணி வரை அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நேரம் முடியக்கூடிய சமயம் அல்லது நேரம் முடிந்த பிறகுதான் அவர் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வருகிறார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருவது என்பது மறுக்க முடியாத ஒன்றாக தான் மாறி இருக்கின்றது. இந்நிலையில் தான் விஜயனுடைய வருகைக்காக காத்திருந்த தொண்டர்கள் அடுத்தடுத்து மயக்கமைந்து வரக்கூடிய நிகழ்வு என்பது பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆபிரகாம், பெருந்தூர் ரோட்ல இருக்கவங்க கொஞ்சம் பின்னாடி ஃப்ரீயா போங்க, ஃப்ரீயா நில்லுங்க. தம்பி மேலே இருந்தீங்கன்னா மேலே போட்டோ எடுக்க சொல்லிடுறோம். அப்புறம் மீனா பார்மசி மேலே இருக்க இறங்கிருங்க. இப்போ மேலே போட்டோ போலீஸ் மேலே வராங்க, மாட்டிக்காதீங்க. அப்புறம் மீனா பார்மசி கீழே இருங்க, மேலே இருந்து வாங்க.